இயேசுவை பாருங்க. இயேசு எப்படி தம்முடைய பெரிய சிலுவையை உறுதியோடு சந்திக்கிறார். அது தமக்கு இடரலாக அவர் விடவில்லை. அவர் மற்ற எல்லாருக்கும் இடரலா இருக்குது, ஆனால் அவருக்கு அது இடரலா இல்லை. அவர் அந்த பெரிய சிலுவை உறுதியோடு சந்திக்கிறத பார்க்கும்போது நீங்கள் உங்கள் சிறிய சிலுவையை ஈஸியாக சந்தித்து மேற்கொண்டுருவீங்க, அதையும் தாண்டி போயிடுவீங்க. அவரை பார்க்க பார்க்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் போயிடும் நம்ம மனசுல இருந்து. என்ன வேணா அவர் கேட்டிருக்கலாம்ல, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? ஆனால் அவருக்கு தெரியும் ஏன் இப்படி நடக்குதுன்னு. கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரி கேள்வி எழுப்புறதுக்கு பதிலா நீங்கள் இந்த மாதிரி காரியங்களை செய்யலாம். சில அடிப்படை சத்தியங்களை உங்களுக்கே சொல்லிக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி காரியங்கள் கர்த்தருக்கு தெரியும். கஷ்டத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி வாய் திறந்து சொல்லணும் பாருங்க. கர்த்தருக்கு எல்லாம் சொல்லணும், கர்த்தருக்கு தெரியும். நான் என்னத்தின் வழியாக கடந்து போகிறேன்றது கர்த்தருக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிகிறது விட அவருக்கு தெரியும். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். சொல்ல கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவர் பார்த்துக்கொள்வார். அவருக்கு